டே 2 யூனிட் 20 இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி. இதுல நேத்து பார்க்க வேண்டிய விட்டு போன பகுதிகள் அப்படின்னு சொல்லி நான் சிலதெல்லாம் விட்டுருக்கேன். அதுல வந்து இதுல நம்ம குடுக்க போறோங்க. இதுல பாருங்க 2019 டிஆர்பில பார்த்தீங்க அப்படின்ட்டா, இட் இஸ் என்டையர்லி நியூங்க. நமக்கு வந்து சிலபஸ்லயே இல்லாத ஒரு பகுதி. இல்ல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு இருக்கு. பட் என்ன அப்படின்னா, இது வந்து பெர்வியூல நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். முறையீடுகள் அப்படின்றது அப்பீல் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ முறையீடுகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்கம் டேக்ஸ் ஃபைல் ரிட்டர்ன் பண்றோம். ஓகேங்களா? இன்கம் டேக்ஸ்னுடைய ஃபைல வந்து நம்ம ரிட்டர்ன் சப்மிட் பண்றோம். ரிட்டர்ன் சப்மிட் பண்றோம். ரிட்டர்ன் சப்மிட் எய்தர் ஆன்லைன் மோடு அல்லது பேப்பர் மோடு ரிட்டர்ன் சப்மிட் ஆகுது. அதுல வந்து நமக்கு வெரிஃபிகேஷன் வருதுங்க. வெரிஃபிகேஷன்ல வந்து அசஸிங் ஆபீசரே நேரா வந்து வெரிஃபை பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படுதுன்னு பாருங்க. அசஸிங் ஆஃபீஸரே வராரு. அவரு வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்றாரு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டு ஹேண்டட் ஓவர் த புக்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸுங்க. நம்ம அவர்கிட்ட என்ன பண்ணணும், நம்மளோட டு ஹேண்டட் ஓவர் த புக்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ், நம்மளோட புக்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸை நம்ம ஒப்படைக்கணும். அதுல வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வெரிஃபை பண்ணுவாரு. வெரிஃபை பண்ணிட்டு ஏதாவது டெஃபிஷியன்சி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, டெஃபிஷியன்சி ஏதாவது குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா, குறைகள் இருந்தது அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்ட்டா, டு ஃபைண்ட் த பெனாலிட்டி, அவர் என்ன பண்ணுவாரு, பெனால்ட்டியை இம்போஸ் பண்ணுவாரு. அப்ப பெனால்ட்டி அப்படின்றது ஒரு வகையிலான தண்டனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப தண்டனை அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ண போறோங்க, அப்பீல். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோங்க, அப்பீல் முறையீடு செய்ய போறோம். அந்த முறையீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 2 வகையான முறையீடுகளாக இருக்கும். ஒன்னு என்ன அப்படின்னா, கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ். கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, முறையீடு செய்யலாம். அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா, ட்ரிபுனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தீர்ப்பாயம் அப்படின்னு அர்த்தம். ட்ரிபுனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து தீர்ப்பாயம். தீர்ப்பாயத்திலேயே முறையீடு செய்யறது, இது செகண்ட். பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா, எல்லாம் ஆல் த கேசஸ் ஆர் ரிசால்வ்டு அட் த ஸ்டேஜ் ஆஃப் கமிஷனர்கிட்டயே நமக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். அதுல ப்ராப்பரான ஒரு என்ன இருக்கு அப்படின்ட்டா, முறையீடுகளுக்கான கிரீவன்ஸ் ரெட்ரிசல் மெக்கானிசம் வந்து ப்ராப்பரா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, அங்கேயே உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமே சார்ட் அவுட் ஆயிடும். இன்கேஸ் இங்க நீங்க முடிவுகள் ஏற்படாத போது யூ ஜஸ்ட் இன்டேக் டு செகண்ட் அப்பீல், அதாவது செகண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த செகண்ட் அத்தாரிட்டி வந்து நீங்க போலாம். இதுவும் வந்து சட்டத்தால உருவாக்கப்பட்டது தான். இது வந்து சட்டத்தால உருவாக்கப்பட்டது தான். அதுக்கெல்லாம் போறப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டு பே த பிரிஸ்கிரைப்டு ஃபீஸுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து கட்டணங்கள் இருக்கும். அந்த கட்டணங்களை நீங்க செலுத்தி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ளை பண்ணணும். அது விசாரணைக்கு எடுத்துப்பாங்க. இதுதான் வந்து அதனுடைய ப்ரொசீஜருங்க. இதுதான் அதனுடைய ப்ரொசீஜர். இதுதான் வந்து இன்கம் டேக்ஸ்ல நமக்கு வரக்கூடியதாக இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்முக்கு பேரு ஃபார்ம் 35 அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பிஜிடிஆர்பி 2019ல கேட்கப்பட்ட ஒரு போர்ஷன். ஓகேங்களா? அப்போ அக்ரீவ்டு அக்ரீவ்டு அப்படின்னா யாருக்கு வந்து அதாவது நான் வந்து கரெக்டா தான் பண்ணியிருக்கேன், பட் அசஸிங் ஆபீசர் வந்து தவறுதலா எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பண்றவர் தான் நம்ம அக்ரீவ்டு பார்ட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு வந்து அதாவது நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, பாதிக்கப்பட்ட நபர் அப்படின்றத இந்த இடத்துல அர்த்தம். அக்ரீவ்டு பார்ட்டினா வூண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். பாதிக்கப்பட்ட நபர் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாங்க. அப்ப யார் பாதிக்கப்பட்ட நபர்? அசஸிங் ஆபீசர் ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரொவைட் பண்றாரு அப்படின்ட்டா, அந்த இடத்துல வந்து நமக்கு நிறைய டிஸ்கிரிமென்சிஸ், அதாவது ஏதாவது டெஃபிஷியன்சி டிஸ்கிரிமென்சிஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கு அப்படின்றப்ப நாம வந்து முறையீடுக்கு போவோம். அப்ப அக்ரீவ்டு பாதிக்கப்பட்ட நபர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா முறையீடுக்கு போறாரு. அக்ரீவ்டு பை அன் ஆர்டர் ஆஃப், அதுதான் ரொம்ப முக்கியம். எதனுடைய ஆர்டர்? ஆணை. யார் பிறப்பிக்கிறா? ஆணை. யார் பிறப்பிக்கிறாங்க? அசஸிங் ஆபீசர். அசஸிங் ஆபீசரால பிறப்பிக்கப்படக்கூடிய ஆணை. இந்த பிறப்பிக்கப்படும் ஆணையில ஏதாவது நமக்கு குறைபாடுகள் தேவைப்பட்டா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம போறோங்க. அப்போ யூ கேன் ஃபைல் அப்பீல் எகென்ஸ்ட் த சேம் பிஃபோர் த கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்பீல். அப்போ இன்கம் டேக்ஸ் அப்பீல்னு ஒரு கமிஷனர் இருக்காரு இல்லைங்களா? முறையீடுகளுக்கான கமிஷனர் இருக்காரு. அவங்கள்ட்ட தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பீலுக்கு போறீங்க. அதுக்காக நீங்க சப்மிட் பண்ணக்கூடிய ஃபார்முடைய நம்பருக்கு பேரு ஃபார்ம் நம்பர் 35ங்க. ஆன்லைன் மோட்லயே இப்ப நம்ம ஃபைலிங்ல எல்லாமே இருக்கு. அதை நம்ம வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் பேசிக் அபவுட் த இன்கம் டேக்ஸ் அப்பீல் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல வந்து யாரு பண்ணணும் அப்படின்னா, என் அசஸி தான் முறையீடு செய்யலாம், அல்லது டிடக்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். டிடக்டர் அப்படின்னா இது வந்து கண்டுபிடிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். ஒரு சில நேரங்கள்ல ஆடிட்டரா இருப்பாங்க. இவங்க வந்து யார் இருப்பாங்க?
பேஸ்ட் ஆன் அசஸினுடைய ஆடிட்டரா கூட இருப்பாங்க, டிடெக்டராக இருக்கலாம், அவருடைய கிளையண்ட் பொருட்டு அவர் வந்து ஆஜராவாரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எகென்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் ஏஓ யூ கேன் யூஸ் த ஃபார்ம் ஆஃப் 35. நீங்க யாரு, அசஸியா அல்லது டிடெக்டரா அப்படின்றத சொல்லலாம். இன்கம் டேக்ஸ் லா ஹாஸ் பின் ப்ரொவைடட் பீரியட் ஆஃப் 30 days. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைங்க. ஏன்னா இதை டச் பண்ணதுனால அடுத்தது நமக்கு இதுக்கு வரலாம் வாய்ப்புகள் இருக்கும். பீரியட் ஆஃப் 30 days ஃபைலிங் ஆஃப் அப்பீல் பிஃபோர் த சிஐடிஏ. அதாவது நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம்ல அப்பீலுக்குன்ட்டு நம்ம இருக்கக்கூடியதுல 30 நாட்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முறையீடுக்கு போகணும். புரியுதுங்களா? முறையீடுக்கு எப்படி போகணும்? 30 நாட்கள். எந்த இஷ்யூ ஆஃப் ஆர்டருங்க? ஏஓ இஷ்யூ பண்ற ஆர்டரை எடுத்துக்கிட்டு 30 நாட்களுக்குள்ள நீங்க முறையீடுக்கு செல்லலாம். ஆர் யூ கிளியர் நவ்? இந்த கான்செப்ட் உங்களுக்கு என்டையரா புரியுதுங்களா? ஓகே ஃபைன். இப்போ டோட்டல் இன்கம் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்றதை ஏஓ வந்து டிட்டர்மைன் பண்றாரு. நாம வந்து அப்பீலுக்கு போறோம், அப்பீல் முறையீடுக்கு நம்ம போறோங்க. அப்ப முறையீடுக்கு போறப்ப நம்ம எவ்வளவு ஃபீஸ் பே பண்றது, அப்ப முறையீடுக்கான கட்டணம் இது இல்லைங்களா, ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி. அப்ப கட்டணம், அப்ப அசஸ்டு டோட்டல் இன்கம் 1,00,000 அண்ட் லெஸ், அதை விட குறைவாக அசஸ்டு இன்கம் இருந்துச்சுன்னா, இதுல வந்து டோட்டல் இன்கம்னு நீங்க எடுத்துக்கூடாதுங்க, அசஸ்டு டோட்டல் இன்கம், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டுங்க இந்த இடத்துல. அசஸ்டு டோட்டல் இன்கம், அதாவது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அதாவது அசஸிங் ஆஃபீஸரால மதிப்பீடு செய்யப்பட்ட, அதாவது மதிப்பீடு செய்யப்பட்ட அசஸ்டு டோட்டல் இன்கம் 1,00,000க்கு குறைவா இருந்தா 250 ரூபாய், 1,00,000 இருந்து நமக்கு 2,00,000 இருந்துச்சுன்னா 500 ரூபாய், அடுத்தது மோர் தேன் 2 lakhs அப்படின்னா 1000 ருபீஸை நீங்க பே பண்ணுங்க. அடுத்தது அப்பீல் இன்வால்விங் எனி அதர் மேட்டர், இதோட நமக்கு அப்பீலோட இன்கம், அதாவது இன்கம் பேஸ்டு முடிஞ்சதுங்க. இந்த 3 தான் நமக்கு இன்கம் பேஸ்டு. வேற ஏதாவது மேட்டருக்காக நீங்க அப்பீலுக்கு போறீங்க அப்படின்னா அதுக்கு 250 ருபீஸை பே பண்ண போறீங்க. அப்போ 250 இஸ் அ பேஸ் ரேட்டு. அடுத்த 1 lakhக்கு 500, 2 lakhsக்கு மேல போற எல்லாமே 1000 ருபீஸுங்க. இப்போ அடுத்தது இதுல ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டி வந்து கமிஷனர், செகண்ட் அத்தாரிட்டி அப்பீல்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரிபுனல். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்கம் டேக்ஸ் அப்பீலேட், முறையீட்டு தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லலாம். வருமான வரி முறையீட்டு, வருமான வரி முறையீட்டு தீர்ப்பாயம், முறையீட்டு தீர்ப்பாயம். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த லா போர்டுல எல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு தீர்ப்பாயம் இருக்கும். அதாவது கமிஷனர் கூட என்ன பண்ணலாங்க, தவறான இதுக்கு போகலாம். அவங்கள வந்து ஒரு மேல்முறையீடுக்கு போறோம். எப்படி செஷன் கோர்ட்ல இருந்து நம்ம ஹை கோர்ட் போறோம், ஹை கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் போறோம், இதுக்கு பேர் தான் அப்பீலுங்க. அதே மாதிரிதான் கமிஷனர்கிட்ட உங்களுக்கு வந்து தவறுதல் இழைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நீங்க அக்ரீவ்டு பார்ட்டி, அந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். பாதிக்கப்பட்ட நபராக இருக்கீங்க, அக்ரீவ்டு பார்ட்டியா இருந்தா நீங்க கண்டிப்பா முறையீடுக்கு அடுத்தவங்கள்ட்ட போகலாம். ஓகே, த கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்பீல் இஸ் த ஃபர்ஸ்ட் அப்பீலேட். புரியுதுங்களா? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேங்களா, கமிஷனர் ஆஃப் த இன்கம் டேக்ஸ் அப்பீல். அதுல வந்து கமிஷனர் வந்து எந்த கமிஷனராக இருக்கணும் அப்படின்னா அப்பீல், அதாவது அப்பீல் இருக்கக்கூடிய கமிஷனர் தான் இருக்கணும். அதுதான் வந்து இந்த இடத்துல முதல் அத்தாரிட்டி, அப்பீலேட் அத்தாரிட்டி. செகண்ட் அப்பீலேட் அத்தாரிட்டிங்கிறது ஐடிஏடி, அதுதான் ட்ரிபுனல், அப்பீலேட் ட்ரிபுனல் அப்படின்னு நம்ம சொல்றோம். filed any aggrieved party either taxpayer or the assessing officer. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அக்ரீவ்டு பார்ட்டியும் பண்ணலாம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில நேரத்துல அசஸிங் ஆபீசர் கூட பண்ணுவாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். என் மேல ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்றப்ப நான் தீர்ப்பாயத்துக்கு போனேன் அப்படின்ட்டா ஆபீசர் கூட ஒரு கேஸை ஃபைல் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அந்த இடத்துல வந்து தவறு இழைக்கப்பட்டதாக கருதப்பட்டா அந்த இடத்துல அக்ரீவ்டு டாக்ஸ்பேயர் ஆர் பை த அசஸிங் ஆபீசர் கூட பண்ணுவார். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து தீர்ப்பாயங்கிறது கோர்ட் மாறிங்க. The ITAT constituted by the central government and functions under the Ministry of Law. புரியுதுங்க? இது எந்த இதுக்குன்னு கீழே வருதுன்னு பாருங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் லா அப்படின்னு அர்த்தம். சட்ட அமைச்சகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, சட்ட அமைச்சகத்தின் கீழே தான் இது வருதுங்க. தீர்ப்பாயம் அப்படின்றது எல்லாமே சட்ட அமைச்சகத்தின் கீழே தான் வரும். இது வந்து இன்கம் டேக்ஸினுடைய கீழே வருது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இன்கம் டேக்ஸ்க்கு அப்பீலேட் கொடுக்கறது எல்லாமே சட்ட அமைச்சகம் தான் வருது. ஆனா கான்ஸ்டிடியூட்டட் யாருங்கன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க. கான்ஸ்டிடியூட்டட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். அடுத்தது ஃபீஸ் ஃபார் ஃபைலிங் அப்பீல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபீஸ் ஃபார் ஃபைலிங் அப்பீல் அப்படின்றது இந்த தீர்ப்பாயத்துல அப்பீல் பண்றதுங்க. இது எங்க அப்பீல் பண்றதுங்க?
இது எங்க அப்பீல் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து தீர்ப்பாயுது. இந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு தீர்ப்பாயத்துல அப்பீல் பண்ண போறோம். இது வந்து யார்ட்ட அப்பீல் போறதுக்கு அப்படின்னா கமிஷனர்ட்ட அப்பீல் போறது. அந்த 250, 500, 1000, 250 அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அது வந்து எங்க போற அப்பீலுங்க? கமிஷனர்ட்ட போற அப்பீல். ஃபர்ஸ்ட் அப்பீலேட். ரெண்டாவது அப்பீலேட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் அப்பீலேட் ட்ரிபுனலுங்க. தீர்ப்பாயத்துக்கு போறது. அதுல பாத்தீங்க அப்படின்னா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா வேர் த அசஸ்டு இன்கம். இதுதான் நமக்கு டிஆர்பில 2019ல கேட்ட ஒரு கொஸ்டின். 2019ல கேட்ட கொஸ்டின். இங்க பாருங்க. வேர் த அசஸ்டு இன்கம். அசஸ்டு இன்கம் மீன்ஸ் டோட்டல் இன்கம் கம்ப்யூட்டட் பை த அசஸிங் ஆபீசர். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அசஸ்டு இன்கம்னா யாருங்க? அசஸிங் ஆபீசர் கண்டுபிடிச்சு கொடுத்த இன்கம். அந்த இன்கம் 1 லட்சம் ரூபாய்க்கு குறைவா இருந்தா 500 ரூபாயும். ஏன்னா இது வந்து ஹை கோர்ட் அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்போ 250ல இருந்து இது வந்து 500 இருக்கு. அப் டு 2 lakhs வரைக்கும் 1500 இருக்கு. மோர் தென் 2 lakhs அப்படின்றப்போ 1% ஆஃப் தி அசஸ்டு இன்கம் சப்ஜெக்டட் டு மேக்ஸிமம் ஆஃப் 10,000. ரெண்டையும் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ 10 லட்சம் ரூபாய் சாரி 10,000 ரூபாய்க்கு மேல போகக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியங்க. அப்போ 1% அசஸ்டு இன்கமுக்கு எவ்வளவு வேல்யூன்னு கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்ச வேல்யூவும் 10,000 ரூபாயும் பார்ப்பீங்க. எது ஹையஸ்ட் அப்படின்றத பாக்குறப்போ இன்கேஸ் அசஸ்டு இன்கம் ஹையஸ்டா இருந்ததுன்னா நீங்க 10,000 ரூபாய்க்கு மேல போக முடியாது. அப்போ 10,000 தான் உங்களுக்கு மேக்ஸிமம் அப்படின்னு அர்த்தம். சப்ஜெக்டட் டு மேக்ஸிமம். இது 2019 டிஆர்பில கேட்கப்பட்டது. அப்போ 2 இடங்கள் நமக்கு கேட்டிருக்காங்க. எப்படி இடங்கள் கேட்டிருக்காங்க பாருங்க. 2 இடங்கள் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு சிலபஸ்லயே இல்லாதது. அதாவது வேர்ட் இருக்கலாம் பட் சிலபஸ்ல இல்லாதது அப்படின்ற மாதிரி தோணும். அப்ப கேட்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கொஸ்டின் வந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால இந்த இடங்கள் கேட்கப்பட்டதுனால இந்த இதை வந்து நீங்க ஃபுல்லாவே பார்த்துக்கணும். ஓகே, எனி த டவுட் இன் திஸ் ரிகார்ட் ப்ளீஸ் வெல்கம். இது வந்து எப்படி கேள்வி எங்க கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நாங்க சொல்லிடுறோம் பாருங்க. இங்க பாருங்க இந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் டேபிளுக்கு செகண்ட் டேபிள் ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து கமிஷனருங்க. ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து கமிஷனர்கிட்ட போற அப்பீல். ரெண்டாவது டேபிள் தீர்ப்பாயத்துக்கு போற அப்பீலுங்க. புரியுதுங்களா? அதுதான் அந்த பாயிண்ட ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன். ஃபர்ஸ்ட் அப்பீல் ஆபீசர்ட்ட போறது. ஓகேங்க சார். இல்லங்க அசஸிங் ஆபீசர் இல்ல, கமிஷனர்கிட்ட போறீங்க. கமிஷனர்ங்கிறது உங்களுக்கு வந்து அப்பீல்ல அதாவது கமிஷனர் ஆஃப் அப்பீல் முறையீடுகள்ல கமிஷனர் அப்படின்றது அவங்க தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டிங்க அப்பீல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீர்ப்பாயங்கிறது அவங்களுக்கு மேல, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் லாவில் இருந்து உருவாக்கப்பட்டிருக்கும். செகண்ட் அப்பீலேட். செகண்ட் அப்பீலேட் பாருங்க. 2019 கொஸ்டின் பாருங்க. The first appeal to the commissioner appeals must be filed in 2019ங்க. 90 டிஆர்பில கேட்கப்பட்டது. அப்ப அதுக்கு என்ன ஃபார்ம் நம்பர்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபார்ம் நம்பர். ஃபார்ம் நம்பர் 35. ஈஸியான கொஸ்டின் தான், நம்ம படிச்சதுனால ஈஸிங்க. அடுத்தது the maximum fee for filing an appeal to appellate tribunal. இந்த வார்த்தை தானே முக்கியம். ட்ரிபுனல் அப்படின்றத நமக்கு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ட்ரிபுனல் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு பேரு முறையீட்டு தீர்ப்பாயம். நம்ம என்னன்னு சொல்லாங்க? இதுக்கு பேரு முறையீட்டு தீர்ப்பாயம். தீர்ப்பாயமாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வருங்க? இதுல வந்து அசஸ்டு இன்கம் 1 லட்சமாக இருந்தா குறைவாக இருந்தா 500 ரூபாய். இது வந்து 1 லட்சத்துக்கு குறைவாக இருந்தா நமக்கு 500 ரூபாய். 1 லேக்குங்க. 1 lakhs ஆக இருந்தா 500. அடுத்தது 1 to 2 lakhs ஆக இருந்தா நமக்கு 1500. அது மோர் தேன் 2 lakhs அப்படின்றப்போ நமக்கு வந்து என்ன வருங்க? சப்ஜெக்டட் டு மேக்ஸிமம் ஆஃப் 10,000. மேக்ஸிமம் ஆஃப் 10,000 அல்லது நம்ம 1% அசஸ்டு இன்கம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 1% வந்து அசஸ்டு இன்கம் அப்படின்னு சொல்லலாம். அசஸ்டு இன்கம் அவ்வளவுதாங்க. கிளியரா மறந்தே போகாதுங்க. உங்களுக்கு அவ்வளவு அழகா இது வந்துடும். அப்ப இது எதுல பாக்குறோம்? 1% ஆஃப் த அசஸ்டு இன்கம் சப்ஜெக்டட் டு மேக்ஸிமம் ஆஃப் 10,000. இது கரெக்டா இருக்கு. அடுத்தது 5,000ங்கிற கேட்டகரியே கிடையாதுங்க. பாருங்க 500, 1500 கிடையாது. 1% அசஸ்டு இன்கம் அப்புறம் சப்ஜெக்டட் டுங்கிறது வரல. அவ்வளவுதான். இதுவும் கிடையாது. 1% ஆஃப் அசஸ்டு இன்கம் சப்ஜெக்டட் டு மேக்ஸிமம் ஆஃப் 5,000 சொல்லிட்டான். அப்ப இதுவும் கிடையாது. அவ்வளவுதாங்க. வெரி சிம்பிள், வெரி லாஜிக்கல் ஒன். அந்த கொஸ்டின் நம்ம எப்பயுமே பார்க்கணும். எந்த ஏரியா நீங்க டச் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ஏரியா அப்படின்றத நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மூவ் எதில் இருக்கணும் அப்படின்னா சிலபஸ். சிலபஸ்ல என்ன படிக்க போறோம், அதுக்கப்புறம் அதை நம்மளோட ப்ரீவியஸ் டிஆர்பில என்ன படிக்க போறோம். இதை தாண்டி ரொம்ப எல்லாம் போயிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, மலையை குடைஞ்சு எலியெல்லாம் பிடிக்கிற வேலை இருக்கக்கூடாது. ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லா படிங்க. இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நம்ம எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறோம். போட்டி தேர்வுங்க. ரொம்ப காசியஸா படிக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஆர் யூ கிளியர் நவ்? வி வில் மூவ் டு த another section.